டீசல் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனல்ல டூ திரைப்படத்துக்கும் பேட்சன் படத்துக்கும் மூவி ரிவ்யூ போட்டாச்சு. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீசல் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்துல பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அப்ரூவல் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஒரு குரூட் ஆயில் பைப் லைன் வந்து அங்க அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த பைப் லைன் எங்க அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பக்கத்துல அமைக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல பைப் லைன் வந்தனால அங்க இருக்கிற மீனவ குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள்லாம் வருது. அவங்களால கடல்ல போய் மீன் பிடிக்க முடியல. அண்ட் அவங்களோட வாழ்வியல்ல பார்த்தா நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த இடத்துல தான் பார்த்தா ஹரிஷ் கல்யாணுடைய அப்பா வந்து இருக்காரு. சோ அதே இடத்துல தான் பார்த்தா சாய் குமாரும் இருக்காரு. சோ இப்ப சாய் குமார் வந்து பார்த்தா ஒரு பிளான் ஒண்ணு பண்றாரு. அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பைப் லைன்ல இருந்து குருடாயில நம்ம எடுத்துடலாம். அங்க இருந்து இல்லீகலா அந்த குருடாயில நம்ம ஸ்மக்லிங் பண்ணி அதன் மூலியமா வர காசை வச்சு இந்த மக்களுக்கு நன்மை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பார்த்தா ஹரிஷ் கல்யாணோட அப்பாவும் இறந்துறாரு. ஹரிஷ் கல்யாணமே பார்த்தீங்கன்னா சாய் குமார் கூட இணைஞ்சு அவருக்கு தேவையானதெல்லாம் பண்றாரு. சோ இப்ப சாய் குமாருடைய அந்த குரூப்ல வந்து பாத்தீங்க விவேக் பிரசன்னா அவருமே வந்து ஜாயின் பண்றாரு. அவர் வந்து பார்த்தா இவங்களுக்கு அகேன்ஸ்டா மாறிடுறாரு. சோ விவேக் பிரசன்னாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வினய் அவர் வந்து பார்த்தா படத்துல போலீஸா இருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ இப்ப விவேக் பிரசன்னா அண்ட் வினய் இவங்க ரெண்டு பேரும் இந்த குரூப்புக்கே அகேன்ஸ்டா ஆயிடுறாங்க. சோ இப்ப இந்த பிரச்சனைல இருந்து ஹரிஷ் கல்யாண் எப்படி தப்பிச்சாரு, அந்த பைப் லைனை அங்க இருந்து எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்துடைய ஒன்லைன். சோ படத்துடைய ஹீரோவான ஹரிஷ் கல்யாண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் யூஸ்ஃபுல்லா கொடுக்குற மாதிரி அவரோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டாரு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்திருக்காரு. இதுவுமே அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்து வினய் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா தான் இருந்துச்சு. படத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வில்லனா வருவாரு. சோ கிளைமேக்ஸ்ல அவருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்லவரா மாறிடுவாரு. சோ இவங்களை தாண்டி சாய் குமார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருந்த மாதிரி தாங்க தோணுச்சு. சோ இவங்களை தாண்டி அதுல்யா ரவி, விவேக் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காங்க. சோ எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு திரைக்கதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆன விதம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. இதுவுமே வெற்றிமாறனுடைய வாய்ஸ் ஓவர்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே ஸ்லோவாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஆஃப்மே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி ஸ்லோவா தாங்க போச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் ஸ்லோவானதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் நெகட்டிவ்ல சொல்றேன். ஸோ இந்த டீசல் படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா படம் ஸ்டார்ட் ஆன விதம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. வெற்றிமாறனோட வாய்ஸ் ஓவர்ல வளவலன்னு இழுக்காம ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தோன்னா கதைக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து ஹரிஷ் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்திருக்கிறது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ இந்த டீசல் படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்துடைய வில்லன் கேரக்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்க. படத்துல வில்லன் வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் வினய் வந்து வில்லனா இருக்காரு, கொஞ்ச நேரம் விவேக் பிரசன்னா வில்லனா இருக்காரு. அப்புறம் கடைசியா பார்த்தோன்னா படத்துல ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வராரு, அவரு பார்த்தீங்கன்னா வில்லன் ஆயிடுறாரு. சோ இந்த மாதிரி இந்த படத்துல யாரு வில்லன்னே தெரியல. அப்ப எங்க கொண்டு போய் இந்த படத்துல ஸ்ட்ராங்கான வில்லன் வைக்கிறது? சோ இந்த மாதிரி படத்துல எல்லாம் வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னாதான் படம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இங்க ஹீரோ வந்து பார்த்தா நிறைய ஹீரோசம் எல்லாம் பண்றாரு, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வில்லன் கேரக்டர் இருக்கணும் இல்லையா? சோ அதுல இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. சோ அதனாலதான் பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃபே ஸ்லோவா இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபே பார்த்தா இன்ட்ரெஸ்டா போயிருந்திருக்கும். சோ அங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா படத்துல பெருசா ட்விஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. அங்கங்க 1-2 ட்விஸ்ட் இருக்கு, அதுவுமே பார்த்தோன்னா பெருசாலாம் கிடையாது. சோ அதுவுமே கொஞ்சம் நெகட்டிவா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. சோ இதை தாண்டி படத்துல பார்த்தோன்னா ஒரு லாஜிக் மிஸ்டேக்குமே பண்ணிருக்காங்க. அதாவது அந்த பைப் லைன்ல இருந்து குருடாயில் திருடுறாங்க இல்லையா? சோ கடைசியா வில்லன் வந்து பார்த்தோன்னா 2 கோடி லிட்டர் குருடாயில திருடிடுவாருங்க. ஏதோ அந்த பைப் லைன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருடுறாங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு 2 கோடி லிட்டரா திருடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. சோ ஓவரால் இந்த டீசல் படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் பிலிமா இந்த டீசல் படம் அமைஞ்சிருக்கு. ஆனா ஹரிஷ் கல்யாணுடைய லாஸ்ட் 2 திரைப்படங்கள் பார்க்கிங் அண்ட் லப்பர் பந்து இந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த டீசல் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான படமா தான் வந்திருக்கு. ஸோ 2 தடவை ஹரிஷ் கல்யாணுக்கு ஒர்க் அவுட் ஆனது, இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3/5. நீங்க இந்த டீசல் படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரேட்டிங் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.